இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால், ஒரு வருடம் கழித்து கன்னியிலே உருவாகும் பத்திர மகா புருஷ ராஜயோகம். இந்த 3 ராசிகளுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கும். பத்திர மகா புருஷம் என்றால் என்ன, எந்த 3 ராசிக்காரர்களுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே இதனுடைய தொடர் நிலையை நாம் பார்க்கலாம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சிறு குறிப்பு, தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இதழைபதியில் காணலாம். இங்கு இவர் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாய் விளங்குகிறார். அற்புதமான இந்த குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே உண்மையிலே உண்டாகும். 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 28/8/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 11வது நாள். இன்று காயத்ரி ஜெபம் செய்ய சிறப்பு. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி பௌர்ணமி காலை 10:29 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம், நள்ளிரவு கடன், அதிகாலை 4:39 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், இன்று மேல் நோக்கு. இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். இன்றைய பரிகாரத்தினுடைய 3வது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தலைப்பு வாகன விபத்தை தவிர்க்கும் பரிகாரம். ஓர் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு விரைவாக செல்ல பயன்படும் எந்திரம்தான் வாகனம். பழைய காலத்திலே மக்கள் தங்களது விரைவு பயணத்திற்காக குதிரைகளை பயன்படுத்தி வந்தார். பொதி சுமந்திட கழுதைகள் பயன்படுத்தப்பட்டன. மன்னர்கள் வசதி படைத்தவர் தங்கள் பயணத்துக்கு பல்லக்குகளை பயன்படுத்தார். கடல் வழியாக கப்பல் போக்குவரத்தையும் பயன்படுத்த தற்போது எந்திரங்களை கொண்டு இயக்கும் பல வகையான வாகனங்கள் வந்துவிட்டது. அவரவர் வசதிக்கு ஏற்ப 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துகின்றனர்.
மிக விரைந்து பயணிக்க விமான போக்குவரத்தும் வந்துவிட்டது. பண்டைய காலத்தில் விமானம் பயன்படுத்தப்பட்ட வந்ததாக புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். அதே சமயம் எல்லோருக்கும் வாகன யோகம் கிட்டிவிடாது. வாகன யோகம் உள்ளவர்கள் யார் என்பதை இங்கே காண்போம். ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் வாகன யோகத்தை கண்டுகொள்ள உதவும் நவகிரகங்களில் சுக்கிரனின் வாகன யோகத்திற்கு வழிகாட்டுகிறார். மேலும் 4ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருந்தாலும் 4ஆம் இடத்தில் உள்ள பலமான கிரகங்கள் இருந்தாலும் 4ஆம் இடத்தை பலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலும் வாகன யோகம் உண்டு. சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்து அதிபதியும் பலம் இழந்து இருந்தால், பலமிழந்த கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்த்தாலோ, பலமிழந்த கிரகங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலோ அல்லது வாகன யோகம் பலன் இவர்களுக்கு சிறப்பு செய்யாது. இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் வாகனம் வாங்குவதை சற்று யோசித்து செய்ய, ஏனெனில் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர்கள் வாகனங்கள் சிரமத்தை அனுபவிப்பார். சில நேரங்களில் நஷ்டமும் ஆபத்தும் ஏற்படும், நன்மையும் சுகமும் ஏற்படாது. ஒருவர் ஜாதகத்தின் 4ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து 6, 8, 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் மேற்சொன்ன தீய பலன்களே நடப்புக்கு வரும். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 6லே இருந்தால் வாகனம் அடிக்கடி பழுதாகிவிடும் அல்லது திருடு போய். லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வீட்டில் இருந்தால் அடிக்கடி நஷ்டத்தை உயிர் கண்டத்தையும் தரும். 12இல் இருந்தால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே மேற்கண்டவார் ஜாதக பலனை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு நமக்கு சொந்தமான வாகனம் வேண்டுமா என்று சிந்தித்து வாங்கணும். இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் சொந்த வாகனம் வைத்திருந்தால் செய்து கொள்ளக்கூடிய பரிகாரம். முதலாவது பரிகாரம், வாகன கிரகங்கள் 6, 8, 12 ஆகியவற்றில் ஏதாவது ஒரு வீட்டில் வந்தார் அவர்கள் தினசரி தங்கள் கார், பைக் முதலியவற்றை காலையில் வணங்கி அவற்றின் டயரில் எலுமிச்சம்பழம் வைத்து நசுக்கி அதற்கு பிறகே வண்டி எடுத்து செல்ல வேண்டும். எவ்வித பழுதும் ஏற்படாது, விபத்தும் வராது. இரண்டாவது பரிகாரம், வாகனங்கள் வாங்கிய பிறகு உங்கள் குலதெய்வம் அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வண்டி சாவியை வைத்து வணங்கி வர வேண்டும். ஒரு முறை செய்தால் நாளைய தினம் கலஸ்திர தோஷம் விலக 3 வகையான பரிகாரம். இதனுடைய விரிவாக்கம், தொடர் நிலை விளக்கம் நாளைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்ற பாகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த வண்ணமாகவே இருக்கின்றோம். பல்வித கோணங்களில் நாம் ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சி. யாராருக்கெல்லாம் வெண்குஷ்டம், யாராருக்கெல்லாம் ஆஸ்துமா நோய், பக்கவாதம் ஏற்படும் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். சந்திரன் ராகு கூடியிருந்தால் தோலில் அலர்ஜி ஏற்படுகிறது. சந்திரன் ராகு சனி கூடியிருக்க தோலில் அரிப்பு ஏற்படும், வெண்குஷ்டம். சந்திரன் ராகு புதன் கூடி சனி பார்க்க வெண்குஷ்டம் வரும். ஆஸ்துமா நோய் 3இல் புதன் பலம் குறைந்து நிற்க புதன் தசா புத்திகளிலே ஆஸ்துமா நோய் உண்டாகும். புதன் மீனத்திலே நீச்சம் பெற்றிருக்க அந்த இடம் 3ஆம் இடமாக இருக்க ஆஸ்துமா நோய் கண்டிப்பாக வரும். 3ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் அஸ்தங்கம் ஆனால் ஆஸ்துமா நோய் கண்டிப்பாக வரும். 3ஆம் அதிபர் பாபர்களோடு 9இல் நிற்க ஆஸ்துமா நோய் கண்டிப்பாக வரும். 3ஆம் அதிபர் பலமின்றி நிற்க ஆஸ்துமா நோய் கண்டிப்பாக வரும். துலாம் லக்னத்திலே சூரியன் நீச்சம் பெற்று செவ்வாய் 6இல் நின்று பார்த்தால் ஆஸ்துமா நோய் கண்டிப்பாக வரும். கன்னி லக்னத்திலே ஜாதகர் பிறந்து 3இல் சந்திரன் நீச்சத்தோடு நின்று ராகு கூடினார். குரு போன்ற சுபகரங்கள் பார்த்தால் வியாதியால் பெரிய அளவு பாதிப்பு வராது. அப்படி இல்லை என்றால் பாதிப்பு வரும். அசுபருடைய பார்வை பாதிப்பை அதிகமாகும். நாளைய தினம் பக்கவாதம் யாராருக்கெல்லாம் வரும் அந்த விரிவு நிலை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், 1 வருடம் கழித்து கன்னியில் உருவாகும் பத்திர மகா புருஷ ராஜயோகம். இந்த 3 ராசிகளுக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கும். ஜோதிட கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுபவர் புதன். இந்த புதன் புத்திசாலிதனும், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாவார். இந்த புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுடைய அதிபதி ஆவார். மேலும் இவர் குறுகிய காலத்தில் தனது நிலையை மாற்றக்கூடியவர். தற்போது புதன் சிம்ம ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலை செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் கன்னியா ராசிக்குள் நுழைகின்றார்.
இந்த கன்னியா ராசியின் அதிபதி தான் புதன். தனது சொந்த ராசிக்கு புதன் ஒரு வருடத்திற்கு பிறகு நுழைகின்றார். இப்படி சொந்த ராசிக்கு புதன் நுழையும் போது புதன் உச்சம் பெறுகின்ற நிலையின் காரணமாக பத்ர ராஜ யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகமானது பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றாகும். இந்த மங்களகரமான யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் நல்ல வெற்றி, புகழ், பணம் போன்றவற்றை பெற உள்ளனர். இப்பொழுது செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் பெயர்ச்சியால் உருவாகும் பத்ர மகா புருஷ ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு 6வது வீட்டிலே புதன் சென்று பத்ர ராஜ யோகத்தை உருவாக்கி உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், வேலையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். வேலையை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை தேடி வரும், ஒவ்வொரு முயற்சிகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும், வணிகர்களுக்கு எதிர்பாராத அளவிலே லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே புதன் சென்று பத்ர ராஜ யோகத்தை உருவாக்கியுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண்பார்கள். வேலை தொடர்பான முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக புதனின் அருளால் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடும். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசியின் 10வது வீட்டிலே புதன் சென்று பத்ர ராஜ யோகத்தை உருவாக்கி உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நீண்டகால கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். அதோடு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தால் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டுமின்றி புதிய முதலீடுகள் செய்தாலும் நல்ல லாபம், வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் மீண்டும் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாய் முடிவடையும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற 6வது பகுதி கடைசி பகுதியாகும். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆயுதங்களை கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆயுதங்களை கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை கூட்டுவார். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனாலும் பண வரத்து திருப்தியாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம், கவனம் தேவை.
ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், ஆனாலும் பணவரத்து திருப்தியாகி இருக்கும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முறையில் காரியங்கள் கைகூடி வரும், ஆனால் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகளும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாய் பேசுவது நல்லது. உடன் பணிபுரிபவர்களால் நன்மை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முறையில் காரியங்கள் கைகூடி வரும், ஆனாலும் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாய் பேசுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பணி புரிபவர்களால் நன்மை ஏற்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும், மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி வர சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவை. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம், கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம், கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பண விஷயம் திருப்திகரமாய் இருக்கும், ஆனாலும் சூரியன் 6இல் மறைவு பெறுவதால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதிலே வாக்குவாதம் ஏற்படலாம். மேலிடத்தின் கனிவான பார்வையை பெறுவீர்கள். முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண விஷயம் திருப்திகரமாய் இருக்கும், ஆனாலும் சூரியன் 6இல் மறைவு பெறுவதால் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் வாக்குவாதம் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மேலிடத்தின் கனிவான பார்வையை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாய் செல்வது நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாய் செல்வது நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனதிலே ஏதாவது கலக்கம் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சில சண்டை போடலாம், கவனமாய் இருப்பது நல்லது. கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவும் உண்ணும் பழக்கம் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் பண வரவு இருக்கும், ஆனாலும் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது நல்லது. வாடிக்கையாளர்கள் மன நிறைவோடு கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனதிலே ஏதாவது கலக்கம் ஏற்படும், காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம், கவனமாய் இருப்பது நல்லது. கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவும் உண்ணும்படி நேரிடலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரத்தில் பண வரவு இருக்கும், ஆனாலும் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது நல்லது. வாடிக்கையாளர் மன நிறைவாக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாய் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. நேரத்தை வீணடித்தல் கூடாது. முடிந்தவரை வாக்கு கொடுக்கும் முன்பு சிந்தித்து வாக்கு கொடுக்கவும்.
உத்தியோக உயர்வு கிடைக்கும், சக ஊழியர்களும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளுடன் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. நேரத்தை வீணடித்தல் கூடாது. முடிந்தவரை வாக்கு கொடுவதற்கு சிந்தித்து வாக்கு கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோக உயர்வு கிடைக்கும், சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்று யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்று யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனக்கவலை உண்டாகும். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாய் செயல்படுவது நல்லது. ஆனாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மனக்கவலை உண்டாகும். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் கவனமாய் செயல்படுவது நல்லது. ஆனாலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகமாய் உழைக்க வேண்டியிருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களை வந்து சேரும். மேலிடத்தின் அனுசரணை கிடைக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளை வீழ்த்துவதற்குண்டான பாதைகளை வகுத்துக் கொள்வீர்கள். புதிதாக ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களை வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த மேலிடத்தின் அனுசரணை கிடைக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். தைரியம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த எதிரிகளை வீழ்த்துவதற்கு உண்டான பாதைகளை வகுத்துக் கொள்வீர். புதிதாக ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்றம் உண்டு. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.